முனி பிடிச்சா சேர்ந்து வாழ விடாதா? ஒரு சில ஒரு சில பேருக்கு ஒரு சில குழப்பங்களுங்க. ஒரு நண்பர் கேட்டதுனால இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, முனி பிடிச்சிருச்சப்பா, முனி பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான புரிதல். முனிங்கிறது அது அவர் வந்து ஈஸ்வரனோட அம்சம், காவல் தெய்வம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஏன் இந்த மாதிரியான ஒரு நமக்குள்ள ஒரு புரிதல் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒரு காலகட்ட நேரங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் இந்த பொண்ண முனி பிடிச்சிருச்சு. இந்த இந்த பொண்ண முனி எடுத்துக்கிச்சு. இந்த பொண்ணு மேல முனி நின்னுக்குச்சு. முனி ஆசைப்படுதுங்கிற மாதிரி ஒரு சில கட்டுக்கதைகள உருவாக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்பாதீங்கங்க. ஈஸ்வரனோட அம்சம் அந்த முனி பல அவதாரங்கள் எடுத்து நின்னு காத்து வர்ற தெய்வம். மக்கள காக்கத்தாங்க செய்யும். மக்கள காக்கத்தான் செய்யும். முனி பிடிச்சிருச்சு அப்படின்னா, என்னமோ ஒரு பேய் பிடிச்ச மாரியெல்லாம் நம்ம ஒரு சில இடங்கள்ல பேசுறாங்கல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த முனீஸ்வரன், அந்த முனி இருக்காரு அப்படின்னா, அவர் அந்த எல்லை காவலா இருக்காரு அப்படின்னா, அவர தாண்டி தான் எதுவுமே உள்ள நுழைய முடியும். அது பெரும் நோயா கூட இருக்கலாம், அல்லது நிறைய ஒரு தீய வினைகளா கூட இருக்கலாம், அல்லது தீய சக்திகளாக காத்தா, கருப்பா, பேயா, பிசாசா இது மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் இருக்கிற எல்லை சமஸ்தானத்துக்கு அவரை தாண்டி உள்ளே ஏற முடியாது. சரி, அப்படி இருக்காரு அவர். அப்படி அப்படி இருக்கிற அந்த தெய்வம் பெண்கள் மேல வர்றாரு அப்படின்னா வருவாரு, ஆடுவாரு, பரிபூரணமா அவங்க மேல நிப்பாரு. அதுக்காண்டி அவர் ஆட்கொண்டுக்க மாட்டாங்க. அவங்களை எடுத்துக்க மாட்டாரு. அவர் 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 வர்றதுனால சேர்ந்து வாழ விடாம அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பங்களான ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகாது. ஆகச்சிறந்த தெய்வங்க. ஆகச்சிறந்த தெய்வம், பெரும் சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த தெய்வம் வர்றது அப்படின்னா எப்படி அப்படின்னா, அதாவது இந்த தீர்ப்பு கொடுக்குற அந்த மகாராஜா இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான வடிவம், அது மாதிரியான அம்சம், அது மாதிரியான சக்தி பெற்றவர் அவரு. அவர்கிட்ட போய் நீங்க என்ன நீதி நீங்க கேட்டாலும் அதுக்கு தகுந்த தீர்ப்பு அந்த எல்லையில கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல அந்த அந்த இடத்துல தான் பஞ்சாயத்தே நடக்கும். அந்த இடத்துல தான் அவருடைய அவருடைய அனுமதியோடு அந்த இடத்துல தீர்ப்பு வழங்கப்படும். அப்பேற்பட்ட மிக துடியான தெய்வம் முனீஸ்வரன். அப்ப அவர் வந்துட்டாரு, அவர் யாரையாவது உடல்ல ஆணோ பெண்ணோ அவர் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அவங்க வந்து சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. குடும்பத்துல சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. அவர் அப்படியே எடுத்துக்கிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுமானம். அதெல்லாம் ஏத்துக்காதீங்க. ஒரு சாமி ஒரு மனுஷன் மேல வந்தா அவனை எப்படி நல்வழிப்படுத்துமோ அதே மாதிரி தான் அந்த தெய்வம் பெண்கள் மேல வந்தாலும் ஆண்கள் மேல வந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்தும். அது என்ன கொஞ்சம் உக்கிரமா இருக்கும். அதே சமயம் அதாவதுங்க, அவர் வந்து ஒரு பேர் அழகன். அவர் வந்து ஒரு பேர் அழகன். அதே சமயம் அவரு அவரு அவர் என்ன பண்றாரு, என்ன எது மாதிரியான வல்லமை பெற்றவர் அப்படின்னா, அதாவது ஒரு சில இடங்கள்ல கவர்ச்சிக்கு மயங்கிறதா இருந்தாலும் தான் பிள்ளை தன்னுடைய வாகனத்து மேலலாம் அப்படிலாம் காட்டிட மாட்டாங்க. தவறான புரிதல், அதை புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல முனீஸ்வரர் இருக்காரு அப்படின்னா அவர் அந்த எல்லையோட நின்ற மாட்டாரு. ஊருக்குள்ள நடமாட்டம் இருக்கும். ஊருக்குள்ள வருவாரு. ஊரை சுத்தி பவனி வருவாரு. அவர் அந்த எல்லை காவலா மட்டும் நின்ற மாட்டாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா எல்லைகள்லையும் அந்த இடத்துல அவர் பவனி போவாரு. எப்படி அந்த முனீஸ்வரனுக்கு ஒரு கெடா வெட்டுறேன், ஒரு உனக்கு ஒரு பலி கொடுக்குறேன், உன் பசியை போக்குறேன் அப்படின்னு நாம ஒரு வேண்டுதலை வச்சோம்னா தீராத காரியங்களை கூட தீர்த்து வைப்பாரு. நாம செய்ய மறுக்கல அப்படின்னா வீட்டு வாசல்ல வந்து அதை கேட்டு நிற்பாரு. அப்பேற்பட்ட தெய்வம், துடியான தெய்வம், நீதியான தெய்வம். அவர் ஒருத்தர் மேல வருது அப்படின்னா அவங்க சேர்ந்து வாழ முடியாதுங்கிறதெல்லாம் பொய்யான ஒரு கற்பனை, ஒரு அனுமானம். சாமின்னு குலதெய்வம்ங்கிற சார்ந்த நிறைய நாமே ஒரு சில அனுமானங்களை உருவாக்கிக்கிருவோங்க. நிறைய அனுமானங்கள் தவறா நாம புரிஞ்சுக்கிருவோம். அது பில்லி சூனியம் செய்வனை இது போன்ற தீய வினைகள்லையும் சரி, சாமியை கற்றாங்க மறிக்கிறாங்க, சாமி பேசலைங்கிறத சரி, அந்த பங்காளி இந்த பங்காளி அதை சீரியான் இதை சீரியான் தப்பா சீரியான், காத்த வச்சு கருப்பை வச்சு சாமியை இழுத்துட்டான் வசப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி. இதனாலதான் ஒரு சில அறிவார்ந்த ஒரு மக்கள் இது போன்று மூட நம்பிக்கை கொண்ட இது மாதிரி செயல்களை நம்பாதீங்க, ஏற்காதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நாம செய்யற இது மாதிரியான ஒரு சில பிழை. அது மாதிரி இதையும் நாம செஞ்சிடக்கூடாது.
முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் அந்த ஈஸ்வரனோட அம்சம். சூலத்தை வாகனமா வச்சு கால மாடல அப்படியே நல்லா சடல்லாம் அப்படி போட்டு அவருக்கு பல அவதாரம் இருக்கு. செம்முனி அப்படிங்கிற மாதிரி அந்த முனீஸ்வரன்ல அந்த முனியிலேயே வந்து காலமுனி, பால்முனி, வால்முனின்னு இது மாதிரி நிறைய அவதாரங்கள் அந்தந்த எல்லைகளுக்கு ஏற்ப அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப தீர்த்து கொடுத்து காவலா நின்று வர்ற தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்துல நாம இப்படி போய் பலி சொல்லலாமா? சாமி வந்துச்சு, ஒரு பெண் மேல அந்த முனீஸ்வரன் வந்துட்டாரு அப்படின்னா அந்த பெண்ணை வாழ விட மாட்டாரு, குடும்பத்துல இருக்க விட மாட்டாருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க. ஒரு தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா அந்த செயலை செய்ய. இதே அது முனீஸ்வரன் இல்லாம வேற ஏதாவது காத்து கருப்பு வேற ஏதாவது ஒரு சில தீய வினைகள் இருந்துச்சாதான் இது மாதிரியான செயல்கள் நடக்குமே தவிர, ஒரு தெய்வம் அது முனீஸ்வரன் அவரெல்லாம் ஆலமுனி அப்படின்னு ஒரு சாமி இருக்கு. ஆல மரம் போல அரச மரம் போலங்க அவரு. வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிற தெய்வம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, அவரு சலங்க கட்டி சுருட்டு புடிச்சு தன்னுடைய அந்த அவருடைய சடையை தூக்கி அவர் ஆடி அப்படி அந்த நடமாட்டம் அந்த ஊருக்குள்ள இருந்தாலே இந்த நோய்ங்கிறது, பிணிங்கிறது, இந்த தீய வினைங்கிறது, எதிர்மறை சக்திங்கிறது எல்லாமே வந்து ஓடி ஒளிஞ்சு மண்ணுக்குள்ள புதஞ்சுக்கிறோமா. அப்பேற்பட்ட தெய்வம். அவருடைய சுருட்டு வாசம் வருதுனாலே அந்த எல்லையை விட்டு வெளியே ஓடி போமா. அப்பேற்பட்ட தெய்வம் அவரு. முனீஸ்வரங்கிறது சாதாரண தெய்வம், பேசுற தெய்வம். அதே சமயம் அவர் கொடுக்கிற தண்டனை, இந்த தவறு செய்தவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை, இந்த நரகத்துல கொடுக்கிற தண்டனை இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியான தண்டனையை கொடுக்கிற தெய்வம் முனீஸ்வரன். விவசாய நிலங்கள்ல காவலா நிக்கிற தெய்வம் முனீஸ்வரன். ஆளே இல்லாத பகுதியில அந்த இடத்துல நல்லா ஆலமரமா நின்று காத்து நிக்கிறவரு முனீஸ்வரன். ஒரு ரோடுல பெரிய பாதை, ரோட்ல பாதையில காவலா நிக்கிறவரு முனீஸ்வரன். தனியா போற சனங்களுக்கு காவலா வர்றவர் முனீஸ்வரன். ஒரு பெண்ணு போகுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா முனீஸ்வரன் கூடயே போவாராம். அதை தப்பா திரிச்சு தப்பா அந்த பெண்ணை அப்படியே அடைகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில அனுமானமான விஷயங்களை உருவாக்கி விட்டாங்க. அந்த இடத்துல முனீஸ்வரன் வந்தது அந்த பெண்ணோட காவலுக்காக, பெண்ணோட பாதுகாப்புக்காக, பெண்ணை வீடு சேர்க்கணும் எல்லாம் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்தவர். ஆனா அந்த பெண்ணுக்கு மேல ஆசைப்படுறாருங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில இடங்கள்ல சூடி அவரை ஒரு மாதிரி ஒரு திரிப்பா புரிதலை உருவாக்கிட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க. முனீஸ்வரன் வந்துட்டாரு அப்படின்னா அப்படி அதான் குடும்ப வாழ்க்கை போயிடும், அப்படி அதெல்லாம் கணவன் மனைவி அதுக்குள்ள அந்த இல்லறம் போயிடும், அப்படியெல்லாம் மிகப்பெரிய தப்பு ஏங்க. அதெல்லாம் இந்த உலகத்தையே அகிலத்தை ஆள்ற தெய்வங்க. அவருடைய அம்சம் தாங்க முனீஸ்வரன். அவரு தொடுறாரு அப்படின்னா நாம எப்படி இருந்தா நம்மளை தொடுவாரு? நம்மளை தொடுறாரு அப்படின்னா நாம எப்படி சரியா வீரம் செறிந்து, உடல் கட்டு தேகம் செறிந்து, அறிவில் சிறந்து, பாதுகாக்கும் வல்லமையில் சிறந்து, அச்சமில்லாம இது மாதிரி இருக்கிற நல்ல மானசீக குணமுள்ள பெருமக்களுக்கு தான் முனீஸ்வரன் இது மாதிரியான சாம்பியெல்லாம் வரும். நீதியான மக்களுக்கு தான் வரும். உண்மையான நேர்மையான சத்தியமான மக்களுக்கு தான் முனீஸ்வரன் வரும். அப்பேற்பட்ட தெய்வம். அவருடைய சிலையே வந்து 6 அடி, ஏதோ சும்மா குட்டி குட்டி சிலையெல்லாம் அவர் இருக்க மாட்டாரு. நல்லா 5 அடி 6 அடி ஆழம் மரத்துக்கு அதனுடைய உயரமா நிக்கிற சாமிங்கிறதுனால அவருக்கு சிலையே அப்படி வைப்பாங்க. சூளத்தை பிடிச்சி நின்று சுருட்டை பிடிச்சி தன்னுடைய அந்த சடையை போட்டு அப்படி தூக்கி போட்டு நின்று ஏற இறங்க பார்த்தாரு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கார் மேகங்கள் பதில் சொல்லும். வராத மழையை கூட வர வைப்பாரு. இடியும் மின்னலையும் கூட தேவையான இடங்கள்ல இறக்க செய்வார். அப்பேற்பட்ட தெய்வம் முனீஸ்வரன். அவரை நாம சுமந்துக்கிட்டு நம்ம வாழ விடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி இந்த பதிவை முனீஸ்வரனை நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.